விஜயபார்த்தநாதர் தினாலய அரங்காவல் சார்பாக வழங்கும்படி பணிவோடு கேட்டு அறிவோம் ஆயிரம் என்று ஒருவரி கவிதைகளை எழுதிய கவிஞர்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. தொடர்ந்து இவ்ஜனாலயங்களிலே சிறப்பானதொரு அற நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்க முழு காரணகர்த்தா அரங்காவலர் நமது மதிப்பிற்குரிய திரு ரமேஷ் ஞானதாஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மேடையில் அமர்ந்து இவ்விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் நீதியரசர் திரு பரத் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், என்னுடைய ஆரியர் நண்பர் அஜித் பிரசாத் அவர்களுக்கும், என்னுடைய அண்ணியார் டாக்டர் ஷோபா அவர்களுக்கும், சாஸ்திரியார் அவர்களுக்கும், இங்கே குழுமியிருக்கும் ஸ்ராவக ஸ்ராவியர் அவர்களுக்கும் என் முதற்கண் மாலை வணக்கம். இந்த நிகழ்வு தொடர் சொற்பொழிவு எப்படி ஆரம்பித்தது என்பதற்காக ஒரு சிறு என்னுடைய மன ஓட்டத்தை சொல்லுகின்றேன். ஆண்டாண்டு காலமாக இந்த ஜனாலயத்தில் நவராத்திரியின் போது 9 நாட்களுக்கும் 10 நாட்களுக்கும் 10 நாட்களுக்கு வெவ்வேறு கவிஞர்களையோ வெவ்வேறு சாஸ்திரியார்களையோ கொண்டு வெவ்வேறு விதமான சப்ஜெக்டுகளை பேச வைக்கிறது வழக்கம். எனக்கு ஒரு 2-3 வருஷமாகவே எனக்கு ஒரு ஆசை, இந்த 10 விதமான இதையை 10 இது பண்ணுறதுனால எதுக்குமே யாருக்குமே மனசுலேயே நிற்க மாட்டேங்குது. அதனால் ஒரு வருஷமும் ஒரு காவியத்தை, நம்ம ஜைன காவியத்தை எடுத்து ஒரே ஒரு பேச்சாற்றலையோ சாஸ்திரியாரையோ புலவரையோ கூப்பிட்டு தொடர்ந்து பேச வைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றது யாருன்னா திரு தர்மேந்திர தாஸ் தான். என்னால் நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிட தெரியும், சமைக்க தெரியாது. ஹோட்டல் சாப்பாட்டுக்கு குறை சொல்ல தெரியும், நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்ல தெரியும். அதனால் அது மாதிரி என்னோடய விருப்பத்தை சொன்னேன். அவர் நல்லா சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரு ஜீவகன் அவர்களை தொடர் சொற்பொழிவாக ஜீவக சிந்தாமணியை சொல்லலான்னு சொல்லிட்டு முதல் ஒரு 15 வாரம் என்று ஃபிக்ஸ் பண்ணார். முதல் வாரம் நான் கேட்டேன். கேட்டுட்டு அப்போ என்ன சொன்னேன், அப்போ அவர் சொன்னார், திரு ஜீவகன் அவர்கள், டாக்டர் ஜீவகன் அவர்கள், இந்த 15 வாரம் 16 வாரத்தில் நம்ம சொன்னோம்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு என்னால் விரிவாக கூற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு எத்தனை வாரம் வேணும் அப்படின்னா, எத்தனை வாரம் ஒன்று 50 வாரம் 60 வாரம் கூட வேணும், ஆனால் மினிமம் எனக்கு ஒரு 30 வாரம் வேணும் எனக்கு அப்படின்னார். அப்போ 30 வாரமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னோம். அந்த விருப்பத்தையும் திரு தர்மேந்திர தாஸ் கிட்டையும் பிரபாகர் அவர்கள்ட்டையும் சொன்னோம், பிரகாஷ் அவர்கிட்ட சொன்னோம். உடனே அவங்க செயல் வீரர்களாக செயல்விட்டு காத்துக்கிறார்கள், நிகழ்த்தி காட்டிவிட்டார்கள். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, திரு ஜீவகன் அவர்கள் அந்த காப்பியத்தை சொல்லும்போது என்ன மாதிரி புலமையோ இல்லை ஆழ்ந்த சிந்தனையோ ஆழ்ந்த அறிவோ இல்லாதவர்கள் அவர்களுக்கும் இந்த ஜீவக சிந்தாமணி அவங்க மண்டையில் ஏறுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொன்னார். அது அவருக்கே உண்டான பாணியில் ரொம்ப அற்புதமாக சொன்னார். அதுக்காக என்னுடைய நன்றி. நாங்கள் முதல்ல நினைக்கும்போது இந்த சொற்பொழிவுக்கு இத்தனை பேர் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சாற்றலாலும் கட்டி போடுகின்ற திறமையினாலும் தொடர்ந்து ஒரு 50-60 பேர் தொடர் அட்டண்டன்ஸ். இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வருவாங்க, தொடர்ந்து ஒரு 60 பேர் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு
நல்ல அருமையான சொற்பொழிவை ஆற்றி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இவருடைய சொற்பொழிவு, தொடர் சொற்பொழிவு நன்றாக இருக்குதுன்றதுக்கு இப்போ எங்களுடைய அண்ணி சோபா அவர்கள் இப்போ தான் கேள்விப்படுறேன், அவரோட பதிவை போடலன்னா ஏன் போடலன்னு கேட்குறாங்க அளவுக்கு இருக்காருன்னா, இதுவே அவருடைய சொற்பொழிவின் சிறப்புக்கு சான்று. அப்புறம் முதல்ல பேசும்போது திரு ஆப்பு அறவாழி அவர்கள் நம்மளுடைய சமுதாயம் இதனை இழந்தது, அதனை இழந்தது, இதனை இழந்தது, இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று யாராவது கூறுகிறார்களா என்று சொன்னார்கள். அவரே சரி செய்திருக்க வேண்டியவர், ஏன்னா சமணப்பேரவை தலைவராக இருந்தாலும் இப்பொழுது எங்களிடம் கேட்கின்றார். அதற்கு இந்த ஜீவக சிந்தாமணியை கேட்கும்போது எனக்கு ஒரு நினைவு வந்தது. இது எனக்கு ஒரு 10 வாரங்களாகவே இருந்தது. இப்படி நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்குது என்றால், சச்சந்த மகாணன் கட்டியங்காரத்திலிருந்து இழந்த சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்கின்றது. ஒரு காலத்தில் நம்முடைய தலைமுறைக்கு முன் தலைமுறை இருந்தவர்கள் எல்லாருமே நிலச்சுவார்ந்தார்களும் ஜமீன்தார்களாகவும் பணக்காரர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இந்த ஜென்ரேஷனில், அதான் இந்த ஜெனரேஷன், இந்த முந்த ஜென்ரேஷனில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, நம்முடைய இருக்கிற ஒரு 900 பீப்புள் மாதம் ரேஷனுக்காக வர்தமான் பரிவார் ட்ரஸ்ட்டையும் மார்வாடிகளையும் போயிட்டு நிலை இருக்கிறாங்கன்னா, இது என்னுடைய சகோதரர் அந்த மாதிரி இருக்கிறார்னா அது எனக்கு சிறுமையா இல்லை சகோதரருக்கு சிறுமையா? அதனால் இப்போ அந்த நிலைமை எதுக்குன்னா, நாட்டை கட்டியங்காரனுக்கு இழந்த நம்முடைய சமுதாயத்தை கட்டியங்காரனுக்கு இழந்த மாதிரி நம்முடைய சமுதாயம் இருக்கின்றது. ஸோ நம்முடைய எல்லாரும் ஒரு ஜீவகனாய், ஜீவகனுக்கு உற்ற துணையாளர்களாக நாம் இந்த சமுதாயத்தை மீட்டு எடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்று அந்த ஜீவக சிந்தாமணி கேளும்போது நான் என்னுடைய தோன்றிடுது. ஸோ அதனால் நம்ம அதில் இன்னொன்று என்னென்னா, நம்மால் முடியுமா முடியாதா அப்படின்ற போது அதுக்கும் ஜீவக சிந்தாமணியிலேயே திரு ஜீவகன் அவர்கள் அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிவிட்டார். என்ன பதில் சொன்னார் என்றால், ஜீவகன் பிறக்கும்போது எங்கு பிறந்தார்? ஒரு சுடுகாட்டில் பிறந்தார். அவர்கிட்ட எந்த விதமான ஆயுத பலமோ இல்லை பணபலமோ எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்கு இருந்ததுன்னா விதியின் துணையும் அவருடைய அன்னையின் வேண்டுதலும் தான் இருந்தது. இது 2 தான் அவங்களுக்கு இருந்தது. அந்த அன்னையார் என்ன பண்ணாங்க, டெய்லி ஜீவகன் இழந்த நாட்டை மீள வேண்டும் என்று டெய்லி தியானம் பண்ணாங்க. ஆனால் நம்ம அன்னையார்கள் என்ன பண்ணிட்டாங்க, சாயந்தரம் ஆன உடனே எதிர்நீச்சலில் போயிட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ அதனால் அந்த எதிர்நீச்சல் சேர்ற காலத்தில் ஒரு 108 வாட்டி பஞ்ச நமஸ்காரம் பண்ணி நம்மளுடைய சமுதாயம் மேல்பட வேண்டும் என்று பண்ணணும். நம்ம இந்த ஜீவக சிந்தாமணி தாவிடத்து நம்ம எடுத்துருவோம். வாட் இஸ் த டேக்அவே அப்படின்னா அதுதான் நம்மளுடைய டேக்அவே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நான் மாதர்களுக்கு இது அறிவுரை பண்ணேன், மாநிலர்களுக்கும் உங்களுக்கு என்ன அறிவுரை செய்யப்படுகிறேன் என்றால், நம்முடைய சமுதாயம் வர்தமான் பரிவார் ட்ரஸ்ட்டையும் மார்வாடி ரேஷனையும் போகணுன்னா நமக்கு ஒன்றும் பெரிய கிடையாது. வர்தமான் பரிவார் ட்ரஸ்ட் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அசோக்ஜி எனக்கு கேட்டோம். நாங்கள் யாரும் ஒருத்தராக முதலீடு பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி தர்ம காரியத்துக்கு. எங்களுக்குள்ளே ஒரு நியமம் மாதிரி வச்சுருக்கோம். மாதம் 1000 ரூபாய், மாதம் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி அதில் போடுறோம். அந்த ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி அதில் இருக்கிற பணத்தை தான் நாங்கள் வெவ்வேறு காரியங்களுக்காக நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு. அதையே நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் ஜீவக சிந்தாமணியில் சொன்னது போகவே நம்முடைய கட்டியங்காலத்தில் அடமான வைத்துக்கிட்டு இருக்கின்ற நம்ம சமுதாயத்தை மீட்ட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் அதே மாதிரி வர்தமான் பரிவார் ட்ரஸ்ட் எப்படி பண்ணாங்களோ ஒரு நம்மளோட சமுதாயத்துக்காக ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி அதை போட்டிங்கன்னா ஒரே வருஷத்தில் 2 வருஷத்தில் அந்த கார்பஸ் ஃபண்டு நம்மளுடைய நாம் பிறருக்கு உதவி செய்யும் பிற மாநிலத்தாருக்கு உதவி செய்யும் அளவுக்கு எடுக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுதான் நான் ஜீவக சிந்தாமணியில் கேட்டதின் பலன் டேக்அவே. அதனால் இதை எப்படியாவது செயல்படுத்தி இந்த மாதிரியாக செயல்படுத்தி நம்மளுடைய சமுதாயத்தை கட்டியங்காரத்தை மீட்டு
பண்ண வேண்டும் என்று தாழ்மையுடன் கூடி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அறங்காவலர் அவர்களுக்கு மிக்க நன்றி. யோசனை கேட்டீங்கன்னா 100 யோசனை அவர்கிட்ட இருக்குது. செயல்படுத்துறதுக்கு நம்ம ஆள் வேணும். செயல்படுத்த இறங்கினா முன்கால் வச்சு பின்கால் வைக்க கூடாது. சொல்லுவார், எனக்கு நிறைய யோசனை சொல்லுவார். ஆக யோசித்து செயல்படுவோம் என்று கூறி இவ்விழாவினுடைய சிறப்பு அம்சமாக வெளியிட்டுள்ள 2 நூல்களை பற்றி அறிமுகமும் மதிப்பீடும் செய்வதற்கு நமது சான்றோர் இருவர் வந்திருக்கின்றனர். அவர்களில் மரியாதைக்குரிய ஜம்புகுமார் ஜெயின் சாஸ்திரியார் அவர்களை சீவக சிந்தாமணியில் எதிர்நிலை தலைவன் என்ற நூலினை மதிப்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.